ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 102 சங்கீதம். Psalms 102. ஆங்கிலத்தில் 16 வசனம், தமிழில் 15 வசனம். In English verse 16, in Tamil it is 15. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையை வெளிப்படுவார். When the Lord shall build up Zion, he shall appear in his glory. கலாத்தியர் 2 அதிகாரம் 18 வசனம். Galatians chapter 2 verse 18. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். For if I build again the things which I destroyed, I make myself a transgressor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம். Life is a battle. இந்த யுத்தம் ஓயாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. And this battle is continuously happening without ceasing. இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. It is always happening. உலக பிரகாரமான யுத்தங்களை பார்க்கும்போது, when we see the battle of this world, நாம் வந்திருக்கிற காலம் பயங்கரமான காலம். the time that where we have come in this terrible time. ஒரே ஒரு குண்டை வைத்து முழு இந்தியாவை அழிக்கலாம். With only one single bomb they can even destroy the whole of India. Weapons of mass destruction என்று சொல்வார்கள். பேரழிவு உண்டு பண்ணுகிறதான ஆயுதங்கள். And these are weapons of mass destruction. அது மாத்திரமல்ல, பில்டிங்கை அழிக்காமல் மனுஷர்களை மாத்திரம் அழிக்கக்கூடியதான வேதி ஆயுதங்கள், ரசாயன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. And there are also chemical bombs and biological bombs wherein it can destroy human beings and living things and not the buildings. இப்படி உலக பிரகாரமான யுத்தத்தினுடைய ஆபத்து அவ்வளவு பெருகி இருக்கிறது. So there are so dangerous have increased in this world so much. நார்த் கொரியாவில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நிமித்தம், because of the problems that is happening in North Korea, அவர்கள் உண்டாக்குகிறதான ஆயுதங்கள் நிமித்தம், because of the weapons they are creating, இந்த யுத்த திகில் நிமித்தம், because of the threatening of the battle, உலகத்தினுடைய அழிவை சுட்டி காட்டுகிறதான அந்த கடிகாரத்தை இப்போது 11:58 இன்னும் நடு இரவுக்கு 2 நிமிடங்கள் தான், உலக அழிவுக்கு 2 நிமிடம் தான் இருக்கிறது என்று உலக விஞ்ஞானிகள் அந்த கிளாக்கை இப்போது மாற்றி வைத்திருக்கிறார்கள். And the world, the scientists of this world, they have moved the clock of that shows doomsday clock. The doomsday clock, because of all these happenings in North Korea and all the things happening around the world, they moved the hands of the clock to 11:58. 2 நிமிடம் என்று சொன்னால் 2 நிமிடத்தில் உலகம் அழியும் என்றல்ல, அழிவுக்கு அவ்வளவு சமீபமாய் வந்து விட்டோம். So when we say 2 minutes, it is not the world will be destroyed in 2 minutes. It means that the destruction is very nigh. ஆனால் இப்போது நாம் ஆராய்ந்து பார்க்கிற இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற வாழ்க்கை யுத்தம் என்பது இந்த பயங்கரமான யுத்தத்தை விட பயங்கரமான யுத்தம். Now the battle, the verses, through the verses that we are going to meditate, the battles of the life, it is more terrible than the battles of this world. ஏனென்றால் இப்பொழுது தயாரிக்கப்படுகிறதான குண்டுகள் சரீரத்தை அழிக்கும், ஆனால் இந்த வாழ்க்கை யுத்தம் என்று சொல்லும்போது ஆத்மாவை அழிக்கக்கூடியதான ஆயுதங்கள், யுத்தங்கள். Because the weapons that is being created in this world, it can destroy the body, but however the life's battle, it is a weapon that could destroy our soul. இந்த யுத்தம் நாம் சொல்லுகிறதான, சந்திக்கிறதான, போராடுகிறதான இந்த யுத்தம் அந்த பயங்கரமான பேரழிவை உண்டாக்கக்கூடிய யுத்தத்தை பார்க்கலும் பயங்கரமானது என்று சொல்வதற்கு 3 காரணங்கள் உண்டு. And there are 3 reasons where when we say the life's battle is more terrible than the battle of this life that could create mass destruction. ஒன்று, இந்த அதர்சனமான யுத்தம் இது நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமானது. One thing is this invisible battle, it is directly affecting our soul. இரண்டாவது, இந்த ஆத்மா முழு உலகத்தை பார்க்கலும் விலையேறப்பெற்றது. Secondly, this soul is more precious than whole of this world. மூன்றாவது, இந்த ஆத்மா அதர்சனமான ஆத்மா இருக்கிறதுனால இந்த யுத்தம் மதிப்பற்றதாக மாறி இருக்கிறது. And because the soul is something invisible, this battle is something that is not given that value. ஒரு பாம் ஒரு இடத்துல வெடிச்சா
அங்க 20 டெட் பாடிஸ் இருந்தா அத்தனை பேருடைய ரத்தம் எல்லாம் அங்க சிந்தப்படும். So when there's a bomb that is exploded in a certain place and then 20 people died, all the blood of those bodies will be there. ஆனால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல ரத்தத்தை பார்க்க முடியாது. But in the spiritual battle we cannot see this blood. ஆனால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் சரீரம் உயிரோடு இருக்கிறது. And in the spiritual battle there's bodies somewhere. அதனால இதை மதிக்காமல், இந்த ஆவிக்குரிய முக்கியமான யுத்தத்தை மதிக்காமல் போகலாம். ஆகையால் தான் இது முக்கியமானது. And perhaps we might not give due respect or due value for this spiritual battle, and because of that this is more valued. இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டும். Now we have to listen. இந்த யுத்தத்தில் அழிக்கப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு, கட்டி எழுப்பப்பட வேண்டிய காரியங்களும் உண்டு. In this battle there are some things where has to be destroyed, and where there are some things where it has to be built up. சில காரியங்களை நாம் அழித்திருப்போம், ஆனால் பிசாசு அதை மறுபடியும் கட்ட முயற்சி செய்வான். Some things we would have already destroyed in our life, but however devil will try to build it up and bring it back again. அதை மறுபடியும் நாம் அழிக்க வேண்டும். But we have to destroy them once again. சில காரியங்கள், some things பிசாசு நாம் கட்டி இருப்போம், சில காரியங்களை நாம் கட்டி இருப்போம், பிசாசு அதை அழித்து போட்டிருப்பான், ஆனால் மறுபடியும் நாம் அதை கட்ட வேண்டும். Some things we would have built it up very good, but Satan would have destroyed it, but we have to build it up once again. மறுபடியும் சொல்லுகிறேன். Once again I am saying, நாம் நம்முடைய பிரயாணத்தில், வாழ்க்கை பிரயாணத்தில் சில காரியங்களை நாம் அழிக்க வேண்டும், அழித்து கொண்டே இருக்க வேண்டும். In our life's journey some things we have to keep destroying. அதை நாம் மறுபடியும் பிசாசு மறுபடியும் கட்ட முயற்சி செய்வான். But however the devil will try to build it up once again. ஆனால் மறுபடியும் அதை அழித்து போட. So we have to destroy them once again. அதை விவரமாய் பிறகு சொல்லுகிறேன். I will explain in detail later. அது மாத்திரமல்ல, not only that, சில காரியங்களை நாம் கட்டி எழுப்ப வேண்டும், அதை பிசாசு அழித்து போடுவான், ஆனால் அதை மறுபடியும் கட்ட வேண்டும். Some things we have already built it up, but Satan will try to destroy it, but we have to build it up once again. நாம் படித்ததான அந்த ஆரம்ப 2 வசனங்கள் இதை பார்க்கலாம். And the first 2 key verses that we have read, we can see that. 102ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் என்னத்தை வாசித்தோம்? What did we read in Psalms 102 verse 16? கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். The Lord shall build up Zion and he shall appear in his glory. அப்போ சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படும் என்று சொன்னால் அதோட உண்மையான அர்த்தம் சீயோனை மறுபடியும் கட்டி மகிமையில் வெளிப்படுவார். When it said he shall build up Zion and appear in his glory, it means he will build it up again and he will appear in his glory. ஏன் மறுபடியும் கட்டி? Why should he build it up again? ஏனென்றால் அது இடிக்கப்பட்ட சீயோனா இருக்கிறது. Because it was a Zion that is destroyed. 14ஆம் வசனம் வாசி. Verse 14. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். உம்முடைய ஊழியக்காரர்கள் அதனுடைய கல்லின் மேல் வாஞ்சை வைத்து மண்ணுக்காய் பரிதபி. அதன் அர்த்தம் அது பாழாய் போன சீயோன், இடிக்கப்பட்டிருக்கிறது. And it is said, thy servants take pleasure in our stones and favor the dust thereof. The meaning is, it is in a desolate state. இங்கிலீஷ்ல படிச்ச அதனுடைய கற்கள் மேல் வாஞ்சை வைத்து அதனுடைய தூசிக்காக பரிதபிக்கிறார்கள். அது கட்டும்படியா வைக்கப்பட்ட கல்லும் செங்கல்லும் மணல் அல்ல, இடிக்கப்பட்ட சீயோன் அது. In English it is said, take pleasure in the stones and favor the dust. It is already that is being destroyed and it is dust. அப்போ யாரோ ஒரு சத்துருக்கள், சில சத்துருக்கள் சீயோனுடைய அரண்மனைகளையும் மாளிகைகளையும் இடித்திருக்கிறார்கள். அந்த இடிக்கப்பட்ட சீயோனின் மேல் அதன் ஊழியக்காரர்கள் பரிதபிக்கிறார்கள், வாஞ்ச வைக்கிறார்கள். அந்த சீயோனை கர்த்தர் மறுபடியும் கட்டி மகிமையில் வெளிப்படுவார். It means some of the enemies, they have destroyed the palaces and the towers of Zion, and it has become dust and stone, and for that some servants of God, they are taking pleasure in the stones and favor the dust, and God is going to rebuild that Zion. இந்த சீயோன் என்று சொல்லும்போது அது வெறும் ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, அது முழு நாட்டையும் முழு சபையும் காட்டுகிறது. When we say Zion, it is not only the servants of God, it also speaks about the whole church. சில நேரத்தில் யுத்தம் நடக்கும்போது,
Sometimes during the days of battle, இல்லை என்றால் மற்ற நாடுகளோடு பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது, or rather if there are any conversations between the other countries, டெல்லி தீர்மானித்திருக்கிறது என்று சொன்னால் அது முழு இந்தியா தீர்மானத்தை காட்டுகிறது. when they say it was decided by Delhi, it means on the behalf of India it has been decided. வெள்ளை மாளிகை தீர்மானித்திருக்கிறது என்று சொன்னால் முழு அமெரிக்காவின் தீர்மானமா இருக்கிறது. So when it has been decided by the White House in America, it means on the behalf of America it was been decided. அதுபோல சியோன் என்று சொல்லும்போது சில நேரங்கள் அது முழு பரலோகத்தை புதிய எருசலேமை காட்டுகிறது. So also when we say Zion, sometimes it speaks about the whole church. அது மாத்திரமல்ல, not only that, கலாத்தியர் 2 அதிகாரம் 18 வசனம் நாம் வாசித்த 2 வசனத்துக்கு வரும்போது, when we come to the second verse that we read, Galatians chapter 2 verse 18, மறுபடியும் வாசிங்க. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். பரிசுத்த பவுல் சில காரியங்களை இடித்து போட்டார், அதை மறுபடியும் கட்டக்கூடாது, அப்படி கட்டினால் அது தவறு, அது மீறுதல் என்று சொல்லுகிறார். And he says St. Paul has destroyed something, and if at all I try to build it up again, it means I am a transgressor to that. இந்த பரிசுத்த பவுல் சில வித்தியாசமான புரட்சிகளை செய்தார். And St. Paul did some certain reformations. அப்போ அதில் ஒன்றுதான் விருத்த சேதனம் தேவையில்லை. And one among that is they do not need circumcision. அப்போ விருத்த சேதனம் தேவையில்லை என்று சொல்லும்போது அது யூதர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு முரண்பாடான ஒரு வார்த்தை. ஏனென்றால் தேவன் யூதர்களுக்கு அது ஒரு நித்திய கட்டளையை கொடுத்திருந்தார். And when it is said there is no need for circumcision, for the Jews it is something contrary, because God has given that as an eternal commandment. அப்படி இருக்கும்போது சில யூதர்கள் இந்த உபதேசத்தை எதிர்க்க, அது எப்படி தேவையில்லை என்று சொல்லலாம், அது தேவன் யெகோவா கட்டளையிட்டார். And if that be so, how can you say that it is not needed? Then it means you are just resisting Jehovah God. அதனாலே பரிசுத்த பவுல் சொன்னார், விருத்த சேதனம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட வித்தியாசம் கிறிஸ்துவுக்குள் இல்லை, இரண்டும் ஒன்றுதான் என்று சொன்னார். And for that reason St. Paul said, in Christ there is no circumcision, there is no uncircumcision. நம்முடைய இருதயத்தின் விருத்த சேதனம் தான் உண்மையான விருத்த சேதனம். அப்படி இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட்டவர்கள் தான் உண்மையான யூதன் என்று ரோமரில் பரிசுத்த பவுல் விளக்கி சொல்லுகிறார். And circumcision of the heart is true circumcision. If the first skin of a heart is removed, that is a true Jew according to Romans. அதனால அந்த வீண் சடங்கை பரிசுத்த பவுல் அழித்து போட்டார். So St. Paul destroyed that vain tradition. ஆனால் இந்த கலாத்தியர் சபையார் மத்தியில் சில யூதர்கள் வந்து மறுபடியுமாய் இதை கண்டிப்பா விருத்த சேதனம் அவசியம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். But however the Galatian church, some of the Jews, they came once again and said, we need to bring up this circumcision once again. இதை பற்றி தான் பரிசுத்த பவுல் 1 அதிகாரத்தில் கலாத்தியரில் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிற பிரசங்கத்தை தவிர, சுவிசேஷத்தை தவிர வேற யாராவது வேறொரு பிரசங்கத்தை கொண்டு வந்தால் அவன் சபிக்கப்பட்டவன். That is what St. Paul says in chapter 1. If anyone preaches a gospel that is outside, apart from the gospel that we have preached, let him be accursed. இதெல்லாம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். And all these things we read in chapter 1. 3 அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியில் ஆரம்பிச்சுட்டு போய் மாம்சத்தில் பூர்ணமாகிறீங்களே, அது அர்த்தம் இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு அந்த சடங்கு தேவையில்லை, கிறிஸ்து தான் முக்கியம், இப்ப திருப்பி ஒரு செயல்ல போய் சிக்கிடுறீங்களே என்று அவர் திட்டுகிறார். And in chapter 3 he says, you have started spiritually and you have now gone to flesh. The meaning is all these vain traditions we have to destroy it. 5 அதிகாரத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கிட்டார், இனி விருத்த சேதனம் தேவையில்லை, திருப்பி போய் அந்த அடிமைத்தனத்துல போய் மாட்டிடாதீங்க. And in chapter 5 he says, Christ has already delivered you, why do you want to go once again and be entangled in that circumcision? இப்பொழுது 2 அதிகாரத்துக்கு வரும்போது, now coming back to chapter 2, 7 வசனத்தை வாசிக்கும் போது, when we read verse 7, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன், பேதுரு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னார். And to the uncircumcision I preach the gospel, and to the circumcised Peter preached the gospel. யூதர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற பேதுரு, யூதர்கள் அல்லாதவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற பவுல்.
And Peter, he shared the truth to the Jews, and St. Paul shared the truth to the heathen people. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை என்ன நடந்தது? But at one point of time, what did happen? சில யூதர்கள் கலாத்தியர் சபைக்கு வந்தபோது, when some of the Jews, when they came to the church at Galatia, பேதுரு புறஜாதியர் மத்தியில் அதுவரைக்கும் இருந்தவர் எழும்பி போய் யூதர்களோடு போய் சேர ஆரம்பிச்சிட்டார். Peter, till then, who was along with the heathen people, the moment the Jews came, he went and joined them. 12 வசனத்தை வாசிங்க. 2:12. 2:12. எப்படியெனில் யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். பாருங்க, அப்போ இவங்கெல்லாம் இதை திட்டிடுவாங்க, விருத்த சேதனம் இல்லாதவரோட சேர்றீங்க, அவங்க ஃபர்ஸ்ட் விருத்த சேதனம் பண்ண சொல்லுங்க, இப்படி எல்லாம் தர்க்கம் வரும்னு சொல்லிட்டு பேதுரு எழும்பி போய் அந்த யூதர்களோடு சேர்ந்து விட்டார். Because it will happen so many arguments, why you are going to gather along with the uncircumcised? So fearing all these things, Peter withdrew himself and separated himself and joined himself with the Jews. இதனால பேதுருக்கும் பவுலுக்கும் ஒரு வாக்குவாதம். பவுல் சொல்றார், I withstood him to the face, முகத்தில் நான் அவரை திட்டினேன் என்று 11 வசனத்தில் சொல்லுகிறார். In verse 11, St. Paul says, I withstood him with the face. இதை பற்றி தான் 18 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் இடித்து போட்டதை அழித்து போட்டதை மறுபடியுமாய் கட்டினால். ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டார். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாயிடுச்சு. அது திருப்பி விருத்த சேதனம் சொல்லி சொல்லாதீங்க, அது மீறுதலாய் மாறும். And that is what he says in verse 18, if I try to build it up once again, if I bring up that circumcision once again, then it is a transgression. இதே போல நாம் நம்முடைய ஜீவிதத்தில் அழிக்க வேண்டிய அழித்து போட்ட காரியங்கள் உண்டு. So also even in our life there are some things where we have to destroy, and there are some things we have already destroyed. நம்முடைய வாழ்க்கை யுத்தம் என்பது முடிவில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. The battle of life, it is endlessly happening. ஒவ்வொரு நாளும் நாம் அதனால் அந்த யுத்தத்தில் பாதிக்கப்படுகிறோம். Every day because of the battle we are being affected. நாம் பார்க்கிற காரியங்கள், the things that we see, நாம் பேசுகிற காரியங்கள், the things that we speak, நாம் கேட்கிற காரியங்கள், the things that we hear, நாம் சாப்பிடுகிறதான காரியங்கள், the food that we eat, நம்முடைய தூக்கம், our sleep, இதெல்லாம் நாம் வாசிக்கிற காரியங்கள், and the things that we read, நம்முடைய உறவுகள், our relationships, நம்முடைய பழக்கங்கள், our movements, நமக்குள் தங்குகிற தீமைகள், and the evil that is abiding in us, இதெல்லாம் தான் நம்மை பாதிக்கிறது. இதெல்லாம் தான் நம்மை அழிக்க வருகிறது. இதை தான் நாம் அழித்து போட வேண்டும். இதுதான் நம்முடைய யுத்தம். and all these things are trying to destroy us, and it is affecting us well. We have to destroy us, and this is our battle. அது அர்த்தம், இந்த கட்டுவது அழிப்பது இந்த ரெண்டுமே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. The meaning is building and destroying. These two things are happening daily in our life. அப்ப இன்றைக்கு தேவன் சில காரியங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மூலம் கட்டுவார். சில அபிஷேகத்தை தருவார், சில வார்த்தைகளை தருவார், சில பொருத்தனைகளை செய்ய அவர் ஏவுவார். இதெல்லாம் கட்டுகிற அனுபவம். வெளியே போய் சாயங்காலம் வரத்துக்குள்ள எல்லாத்தையும் இடிச்சு போடலாம். Some things God speaks to us through this morning service, through the prophecies, through the word of God. God will try to build up some things in our life, but the moment that we go out of this hall in the evening, everything will try to destroy. அதே போல So also வாரம் முழுவதும் பிசாசு சில காரியங்களை நம்முடைய லைஃப்ல கட்டி எழுப்பி இருப்பான். all throughout the week Satan, he would have tried to build up some things in our life. ஆனால் இங்கே வந்து பொருத்தனைகள் மூலமா அறிக்கையின் மூலமா அதை அழித்து போடுகிறோம். But we come here through some decisions and vows, we destroy them. ஆக இந்த கட்டுகிற அழிக்கிறதான யுத்தமானது நடந்து கொண்டே இருக்கிறது. So this battle of building up and destroying, it is keeping on happening. இப்பொழுது நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். Now understand it clearly. உங்களை 2 பேர் உரிமை பாராட்டுகிறார்கள். Over you, 2 people are claiming ownership of you. Claiming ownership of you. ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தம், நீ என்னுடையவன். One, God says, you belong to me, you are my own. ஆனால் நாம் பாவத்தில் பிறந்தவர்கள், அதாவது பாவ தன்மையோடு பிறந்தவர்கள். But however we are born in sin, or we are born with the nature of sin, அந்த பாதாளத்தின் பிசாசின் கரையோடு நாம் பிறந்திருக்கிறபடினால் சில பிசாசுகளும் நம்மில் உரிமை பாராட்டுகிறது. because we are born with that stain of the hell or Satan, even Satan is also trying to claim ownership of us. பிசாசு என்று சொல்லும்போது பொதுவாக சொல்லவில்லை, என்னை உரிமை பாராட்டுகிற குறிப்பிட்ட சில தீய பிசாசுகள் உண்டு.
When I say devil, it is not in a generic way, but there are some things that are specific in my life where Satan tries to claim ownership of me. என்னே திருடி கொலை செய்து அழிக்க வேண்டும். He has to steal, kill and destroy me. அப்ப அதுதான் இந்த பிசாசுடைய ப்ராஜெக்ட். That is the project of the devil. அதே போல உங்கள் ஒவ்வொருவருடைய பேர் அறிந்த சில பிசாசுகள் உண்டு. சின்ன குழந்தையிலிருந்து நீங்க யாரும் தெரியும், நீங்க வளர்றது போறது வரது எல்லாம் பார்த்துட்டே இருக்கு. ஆனால் உங்களை அதுதான் உரிமை பாராட்ட முயற்சி செய்கிறது. So there are few people, Satan knows them by their name right from their birth, right from the childhood. He knows very well how you are and he is always trying to claim ownership of them. இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்த யூதர்கள் இருக்கிறார்கள். Today we find some of the Jews, they are joined along with the Antichrist. அவர்கள் யெகோவா தேவனை மறுதலித்தவர்கள். They are people who denied Jehovah God. சாத்தானோடு சேர்ந்த யூதர்கள். They are the Jews, they join along with Satan. எப்படி சில சாத்தான் குழுக்கள் எல்லா தேசங்களிலும் மதங்களிலும் இருக்கிறதோ, as there are some groups of Satan, it is all in religions and in all countries. யூதர்கள் மத்தியிலும் அப்படி ஒரு சாத்தான் குழு உண்டு, ஒரு கல்ட். Even among the Jews there are some group, they are cult. அவருடைய பேர் கபாலா. And the name of that cult is Kabbalah. அப்ப அவங்க ரகசியமா சாத்தானுக்கு ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்த கூட்டத்தார். They are the group of people, they have yielded secretly their souls to Satan. இவர்கள் இந்த அந்தி கிறிஸ்து ஆவியோடு ஒத்துழைத்து அவர்கள் இந்த இஸ்ரவேலில் இருக்கிற யூதர்களை வெறுக்கிறவர்கள். இவர்கள் யூதர்கள் தான், ஆனால் அந்த யூதர்களை வெறுக்கிறார்கள். And they cooperate along with the spirit of the Antichrist. They hate the Jews in Israel. ஆகையால் இந்த யூதர்களில் அதிகமானவர்கள் தான் தான் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். And majority of such a group of people, they belong to the tribe of Dan. இதை விவரமாய் விளக்க நேரம் இல்லை. We do not have sufficient time to explain in detail. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, when we come to Revelation chapter 7, அங்கே 12 கோத்திரங்களை பார்க்கிறோம். we see the 12 tribes there. 12 கோத்திரமா அவர்கள் பிரிக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சியில் இவர்கள் தான் உலகத்தினுடைய குடிமக்களாய் இருக்க போகிறார்கள். They will be separated by 12 tribes and they are going to be the citizens in the millennial period. ஆனால் இந்த 12 கோத்திரத்தில் தான் கோத்திரத்தை காணோம். But out of these 12 tribes we could not find the tribe of Dan. காரணம் இந்த தான் கோத்திரமாக அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து அழிக்கப்பட போகிறார்கள். Because this tribe of Dan, it is going to be destroyed along with the Antichrist. ஆகையால் யூதர்கள் மத்தியிலும் சிலர் இஸ்ரவேலை வெறுத்து இஸ்ரவேலை ஆளுகை செய்ய வேண்டும், மற்ற இஸ்ரவேலை கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியோடு கிரியை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். And they also try, so that among the Israelites, the Jews itself, there are some people who hate the Israelites and they are going to try and kill the Israelites. இவர்களோடு கூட சில non-Jews, யூதர்கள் அல்லாதவர்களும் சேர்ந்து அந்தி கிறிஸ்துவோடும் சேர்ந்து இஸ்ரவேலை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். And along with them there are some non-Jews, they are going to join along with the Antichrist and they are trying to somehow capture Israel and destroy Israel. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் என்று சொன்னால் அது ஒரு கிளாக், அது ஒரு கடிகாரம், சபையை நடக்க போகிறவைகளை சுட்டி காட்டுகிற கடிகாரம். The thing that I often used to say is, when we say Israel, it is a clock that reveals or compares to the church, the state of the church. அதனால அந்த இஸ்ரவேலை படிக்கும்போது நமக்கு என்ன நடக்க போகிறது என்று நாம் படிக்கலாம். So when we see the happenings that is happening in Israel, we can learn what is going to happen to the church. அப்போ இஸ்ரவேலை உலகம் வெறுக்கிறது. And the world is hating Israel. இஸ்ரவேல் இது இந்த ஊர் எங்களுக்கு சொந்தம் என்று சாத்தான் உரிமை பாராட்டுகிறான். Satan is also trying to claim ownership. This city belongs to me. அதே போல தனிப்பட்ட விதத்திலும் சபையாகவும் நம்மேல் உரிமை பாராட்ட முயற்சி செய்கிற சில சத்துருக்கள் உண்டு. So also personally there are some enemies, they are trying to claim ownership of us. அப்போ இதை எதிர்க்க அழிக்க இடிக்க நாம் ஒன்றா இருக்க வேண்டும். So we should be one accord, united to resist, destroy and kill it. இன்றைக்கு இஸ்ரவேல் ஒரு சின்ன நாடு தான்.
Today we find Israel is a very small country. அவங்களை சுற்றி இருக்கிற நாடுகளில் எப்படியாவது அவங்களை அழிக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. The countries around Israel, they are very vehement somehow to destroy the land of Israel. இப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்குள் ஒற்றுமையை காப்பது எவ்வளவு முக்கியம். If that be so, at such a time as this, how important it is for Israel to be united among themselves. அதே போல நம்மேல் உரிமை பாராட்ட முயற்சி செய்கிற சத்துருக்கள் எத்தனையோ நம்மை சூழ்ந்திருக்கும் போது நாம் ஒன்றாய் இருந்து யுத்தம் செய்வது, கட்டுவது, அழிப்பது எவ்வளவு முக்கியம். If that be so, as one church, when there's so many spirits that is working against us to destroy us, how important it is that we be with one accord so that we might build and destroy. உங்களில் சிலருக்கு ஏற்கனவே தெரியும், சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஒரு பெரிய அணு ஆராய்ச்சி மையம் உண்டு, CERN, CERN. And we all know very well about the atomic research center in Switzerland called CERN. அங்கே ஒரு 12 அடி உயரத்தில் உள்ள ஒரு சிலை இருக்கிறது, டான்சிங் சிவா, சிவனுடைய நடராஜ சிலை. And in that CERN there is a 12-foot statue called the statue of Shiva. ஏன் அந்த சிலை சுவிட்சர்லாந்து தேசத்தில் அந்த அணு ஆராய்ச்சி மையத்தில் அதை ஏன் வைக்க வேண்டும்? Why should such a statue should be in a atomic research center? அந்த சிவன் என்கிறதான தேவன் அழிக்கிறவர். And because this Lord Shiva is the Lord who will destroy. அவர் எல்லாவற்றையும் அழித்து மறுபடியுமாய் சிருஷ்டிக்கிறவராம். He is the Lord who will destroy everything and he will recreate everything. இன்றைக்கு இந்த உலகத்தின் தீய சக்திகள் தேவனால் படைக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றையும் அழித்து தன் நிச்சயின்படி மறுபடியும் ஒரு புதிய உலகத்தை அமைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது. Today's world, it is trying to destroy all the things that has been created by God, and it is trying to recreate according to its own lust and desire. முதலாவது தேவனால் படைக்கப்பட்ட எல்லா மனுஷர்களையும் அழிக்க வேண்டும், குறிப்பாக தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களை அழிக்க வேண்டும். First important thing, they have to destroy the human beings that are created by God, especially people who are redeemed by God. இப்படி எல்லாம் அழிவு நம்மை சுற்றி இருக்கும்போது, so when all these destructions are around us, நாம் ஒன்றாய் இருப்பது எவ்வளவு முக்கியம். how important and imperative it is that we be united. நம்மத்தில் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் இருக்கும் என்றால் அது நம்மையே பலவீனப்படுத்தும். So if there are separation heresies among us, then it will even weaken us. அதனால இந்த யுத்தத்தில் இந்த ஒன்றாய் கட்டுவோம், ஒன்றாய் அழிப்போம். So let us destroy it with one accord and let us build it up on accord. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Romans chapter 8 verse 13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. இங்கே அழித்தால் என்கிற வார்த்தை வாசிக்கிறோம். Here we read a word called destroy. நாம் அழிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. There are some things we have to destroy. பேசினா முட்டி போட வச்சிருவோம். அமெரிக்காவில் டார்பா, அதாவது ஒரு அட்வான்ஸ்ட் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு. அணு ஆராய்ச்சி அல்ல, மிலிட்டரி ஆராய்ச்சி செய்கிறதான ஒரு இடம். In America there is a place called DARPA where it is a military research center. அங்கதான் ரோபோட்ஸை தயாரிக்கிறார்கள். It is in that place robots has been created. இன்டர்நெட்டை கண்டுபிடித்ததே அந்த டார்பா தான். It is this DARPA who also invented the internet. அப்போ இவர்கள் சில ரோபோட்ஸ், சில எந்திர மனுஷர்களை தயாரித்திருக்கிறார்கள். These people have created a certain robots. அதுக்கு லேசர் கண் இருக்கு, and it has a laser eye. அதுக்கு பழகக்கூடிய தன்மை இருக்கு, and it has also an aspect to move along with people. not move along with people, அது பார்த்ததே பழகும். and it will get habituated, exercise the things that it is seeing. அதாவது நான் கொஞ்சம் சர்க்கரை, பால், காபி தூள் இதெல்லாம் வைத்து காஃபி உண்டாக்கி அதற்கும் பால், சர்க்கரை, காபி தூள் வைத்தால் நான் செய்கிறதை அதுவும் பார்த்துவிட்டு அதுவும் செய்யும். அதற்கு பிறகு அது தானாக காஃபி உண்டாக்கும்.
And if I have a milk, sugar and coffee powder to me to prepare a coffee, and if the robo also has the same things, then when it sees that I prepare a coffee accordingly, it also learns how to prepare a coffee. அது கண் மூலமாய் பார்த்து செய்கிற காரியங்கள் அதுக்குள்ள புரோகிராமாய் மாறுகிறது. And the things that it sees through that laser eye, and it comes to it, and it is being programmed in it. இது போல நம்முடைய சரீரம் பழகுகிறதான சில காரியங்கள் உண்டு. So there are some things in our bodies where we also do it. இப்ப டிரைவிங் படிக்கும்போது, So when we learn driving, ஆரம்பத்துல பிரேக் எங்க, கிளட்ச் எங்க, ஆக்சிலரேட்டர் எங்க, கியர் எங்க அந்த தேடி தடவிட்டு இருப்போம். initially we will just try to we'll find it hard, where is the brake, clutch and the accelerator and so on. பிரேக் போடுற நேரத்துல ஆக்சிலரேட்டர் போட்டு எங்கேயாவது போய் இடிச்சிருவோம். The time where we are supposed to apply brakes, if we do it on the accelerator, we will dash somewhere. ஒரு பிரதர் போய் எங்கேயோ மோதிட்டார். பாஸ்டர் கேட்டார், என்னப்பா இப்படி ஓட்டுறான்? பாஸ்டர் அங்க ரோடு வளையுது பாஸ்டர் அப்படின்னு. ரோடு வளைஞ்சா போய் இடிக்கணுமா? And one brother, he dashed somewhere, and pastor said, why did he do? This brother said the road was bending. If the road is bending, should we go and dash? ரோடு வளையறதுக்கு தான் ஸ்டியரிங் கொடுத்திருக்காங்களே. நேரா போயிட்டே இருக்கணும், ரோடு நேரா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? The steering has been given to just bend when there is a bend. So what is the use when we go directly and dash? அப்போ ஆனால் பழகின பிறகு, But after we get habituated in that, யோசிக்கவே தேவையில்லை. and it is not necessary to even think of it. கார்ல பேசிட்டே போலாம், கை சேர்ந்து செஞ்சிட்டே இருக்கும், கால் சேர்ந்து செய்யும். And we will keep on conversing while we drive the car. The things that the foot has to do, the hands has to do, it will do it automatically. கம்ப்யூட்டர்ல டைப் அடிக்கும் போது, When we key in or type in a computer, ஆரம்பத்துல அந்த ஃபிங்கர் எப்படி வைக்கணும், ASDFGF LKJHJ அப்படிலாம் பிராக்டிஸ் பண்ணி விரல் எப்படி எல்லாம் வைக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. initially they will teach us how we should make use of the fingers in association with the keys. அதுக்கு பிறகு நம்முடைய விரல் ஃபிங்கர் மெமரி என்று சொல்வார்கள். விரலுக்கு நம்ம யோசிக்க தேவையில்லை, ஃபிங்கரே அடிச்சிட்டு இருக்கோம் அப்படி. And after that after we've been used to doing all these things, well, they say the finger memory automatically, without a knowledge, we can use it. ஒரு முறை நான் கீபோர்டு வாசிட்டு இருக்கும்போது, Once while I was playing a keyboard, நான் வாசிக்கிறத ஒரு பிரதர் வந்து கேட்டார், கொஞ்சம் ஸ்லோவா வாசிச்சு காட்டுங்கன்னு சொன்னா என்னால ஸ்லோவா வாசிக்க முடியல. ஏன்னா அது சிந்திக்காம வாசிக்கிற ஒரு காரியம் இருந்தனால என்னால அதுக்கு வாசிக்க முடியல. And one brother who was looking into how I was playing, he said, can you please play it slowly so that I can learn? I was not able to do it because unconsciously I was doing it, and it is coming out of it, and I cannot do it slowly. ஆகையால் நாம் சிந்திக்காமலே நம்முடைய சரீரம் சில காரியங்களை பழகுகிறது. And without a knowledge, without a thinking, our bodies, it is doing something. அப்போ இந்த சில பழக்கங்களில் நல்ல பழக்கங்கள் அந்த ரோபோட் மாதிரி அது புரோகிராமா மாறுகிறது. உள்ள சில நல்ல பழக்கங்கள் உண்டு, சில கெட்ட பழக்கங்களும் உண்டு. So in these habits there are some good habits as well as the bad habits. அப்போ இந்த பிசாசு நமக்குள் கட்டி எழுப்புகிற சில கெட்ட பழக்கங்கள் உண்டு. So the devil, there are some bad habits where the devil, he tries to build it up. நாம் டிவி பார்க்கிறது, The TVs that we watch, சினிமா பார்க்கிறது, the cinemas that we watch, சில உடைகள், some dresses, சில வார்த்தைகள், some words, இப்படி எல்லாம் சில போகிறதான சில இடங்கள், and some places where we visit, பழகுகிற சில ஆட்கள், some people where we associate ourselves. இதெல்லாம் நாம் இப்ப செய்து நம்ம ப்ரோகிராம் ஆயிட்டோம். இப்ப அது இல்லாம முடியாது, அது பழகிட்டோம். நாம் We have been programmed because we have done so much, so many times, and without them we are not able to live. குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டு நம்முடைய பாடியில் இருக்கிற ஜூசஸ் அந்த டைம் வரும்போது தானா வெளியே வரும். அது ப்ரோகிராம் ஆயிடுச்சு. And because of the certain specific times, because we had a food, all the enzymes and the juice, it automatically starts in our body. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அந்த அதுதான் இப்போது நாம் வாசித்தோம், சரீரத்தின் செய்கைகள். And by the grace of God, as we read now, it is the acts of the flesh. அந்த சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் ஆவியினால் அழிப்பீர்கள் என்றால் பிழைப்பீர்கள். If we mortify the deeds of the flesh by the Spirit, ye shall live. நல்ல செய்கைகள் உண்டு, அதை அழிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில தீய செய்கைகள் உண்டு, பிசாசினால் கட்டி எழுப்பப்பட்ட செய்கைகள். There are some good deeds, it is not necessary for us to destroy them, but there are some bad deeds where the devil brings it up, we have to mortify them. நான் ஒரு முறை உணர்ந்தேன். Once I realized this. குறிப்பிட்ட சில ஆட்கள் வரும்போது எனக்குள்ள தானா ஜோக் தான் எழும்பணும், சிரிப்பு தான் வரும், வேற எதுவுமே வராது.
If some specific people, when they come to me, automatically I will try to become jovial. அது சீரியஸ்னஸ் போயிடும். அந்த ஆள் சிரிக்க சிரிக்கிறவர், அதனால நான் அவர் சொல்றதை வச்சு சிரிக்கணும், நான் அவரை சிரிக்க வைக்கணும். Automatically all the seriousness will go because he is a person makes us to laugh, and I will also laugh, and all these things will come automatically. அதனால அவர் வந்த உடனே எனக்குள்ள அந்த சிரிப்பு புரோகிராம் ஆன் ஆயிடும். So the moment that he comes near me, immediately the laughter, it is being, because it is programmed, it will come out. அதுபோல சில சூழ்நிலைகள், சில சம்பவங்கள், சில நிகழ்ச்சிகள், சில நபர்கள், சில நினைவுகள் நம்மேல ஒரு ட்ரிகர் மாதிரி அது சில ப்ரோகிராம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். So also some situations, some events, some experience that we have already come, all these things, it will automatically trigger within us. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஒரு காலத்தில் நாம் எப்படி எல்லாம் இருந்தோம், ஆனால் எத்தனையோ காரியங்களை அழித்து இங்க வந்திருக்கிறோம். But however, by the grace of God, once upon a time there have been so many things where it has destroyed us, but however little by little we have destroyed and overcome them, and we have come hither. சில உடைகளை பிரதிஷ்டை செய்துவிட்டு இனிமேல் இப்படி உடுத்த மாட்டேன். Some dresses we have already consecrated, saying I'm not going to wear it anymore. சில உறவுகளை விட்டுவிட்டோம், இனிமேல் அந்த ஆட்களோடு பழக மாட்டேன். Some relationship we have already denied and say no more we are going to move along with them. சில காட்சிகளை நாம் பார்க்கிறதை விட்டுவிட்டோம், இனிமேல் அதை பார்க்க மாட்டேன். Some pictures or scenes we have already left not to see it again, and henceforth we are not going to see it again. நம்முடைய ஆத்துமாவை அழிக்கக்கூடிய சில இடங்களை நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன். Some places where it tries to destroy my soul, I am not going to go anymore. இப்படி பரிசுத்த பவுல் விருத்த சேதனத்தை அழித்து போட்டது போல நாமும் பிரதிஷ்டைகள், பொருத்தனைகள், அறிக்கைகள் மூலமா எத்தனையோ காரியங்களை அழித்து போட்டது. So as Saint Paul destroyed the circumcision, so also through many consecrations we have destroyed many things in our life. ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், but understand it clearly. இந்த தவறான காரியங்களை நமக்குள் புரோகிராமாய் கட்டி எழுப்பினதான அந்த சக்திகள், நம்மை உரிமையை பாராட்டுகிறதான அந்த தவறான ஓனர் மறுபடியுமாய் நமக்குள் அந்த இடித்து போட்ட காரியங்களை கட்டி எழுப்ப அவன் முயற்சி செய்வான். The spirits that is wrongly programmed in us, where we are programmed to do all the wrong things in our life, it will come again once again to us to claim ownership of us and try to build it up. நம்முடைய ரட்சிக்கப்படாத சொந்தக்காரர்கள் மூலமாக, through the unsaved relatives, நம்ம சில சொப்பனங்கள் மூலமாக, through some of the dreams, நாம் சில ஆட்களை பார்க்கும்போது நம் எகிப்தில் இருக்கும்போது நம்முடைய பழைய வாழ்க்கையிலுடைய சிலருடைய அந்த உறவுகள், பழக்கங்கள், அந்த ஞாபகம் வரும், அது ட்ரிகர் பண்ணும் அந்த பழைய நினைவுகளை. And when we see some people, it will trigger some of the remembrances of such people when we were in Egypt, when we were not saved. All these things will come into our mind. நாம் இடித்து போட்ட சில காரியங்களை மறுபடியும் கட்டி எழுப்பக்கூடியதான சில அழைப்புகள் நமக்கு கிடைக்கும். And there will be some invitations that will come to us where it will try to build us all those things that we have already destroyed. சாத்தான் இப்படிப்பட்ட சில காரியங்கள் மூலமாக இடித்து போட்ட காரியங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப முயற்சி செய்வான். இதுதான் இன்றைக்குள்ள செய்தி. இதை கவனமாய் கேட்டு இந்த வாரத்தில் வருகிற நாட்களில் இது நடக்கிறதா இல்லையா என்ற இந்த வசனத்தின் கண்ணாடியை வைத்து ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டும். So likewise Satan will come to us trying to build us all things that we already destroyed, and this is the message for today. So throughout this week there might be some situations where it will come, but we should be very careful and we should be very alert. ஒரு தாய் சொன்னார்கள், one mother said, சாத்தான் பரிசுத்தவான்களை பாவத்தை வைத்து சோதிக்க மாட்டான், பாவம் அல்லாத பாவத்தை வைத்து தான் சோதிப்பான். Satan will not allure saints with sin, but he will allure them, tempt them with a sin that is not sin. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். When we read Genesis chapter 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை. நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். If thou doest not well, sin will lie at your doors. அப்ப பாவத்தினுடைய முன்னாடி ஸ்டெப் என்ன? So what is the previous step before sin? அதாவது அதுக்கு அடுத்தது பாவம் தான். The meaning is the next step is sin. அது என்னது? இந்த வசனத்தின்படி நன்மை செய்யாமல் இருப்பது.
not doing good. அதாவது அது தப்பு கிடையாது, பாவம் கிடையாது, ஆனால் அது நல்லதல்ல. It is not sin, but however it is not well. அப்ப அந்த நல்லதல்ல என்ற அந்த காரியத்தை செய்யும்போது அடுத்தது பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். So if we do not do the well good thing, immediately the next step is sin lying at the door. அப்ப காயின் நல்லதில்லாத ஒரு காரியத்தை செய்தார். என்னது? அரைகுறையாக அரை மனதோடு ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். Cain did the thing that is not he did the thing that is good. He did not do the thing that is good because he offered the sacrifice half-heartedly. அது அப்படி நம்ம அரைக்குறையா கை தட்டுறது, எங்கேயோ யோசிச்சு பாட்டு பாடுறது, சோத்திரம் எல்லாரும் பண்ணும்போது வாயை மூடிட்டு இருக்கிறது, இது பாவம் கிடையாது, ஆனா நல்லதல்ல. அடுத்தது பாவம் வரும். And so also when we sing a song without clapping our hands, thinking of something, or when we sing and when all others are praising, we are keeping silent, it is not sin, but we are not doing that good thing, but however the next step is sin. ஆபீஸுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது நம்ம கரெக்ட் டைமுக்கு போகணும், இல்லைன்னா விசாரணை நடக்கும், மெமோ கொடுப்பாங்க, அப்படிலாம் சட்டங்கள் இருக்கு. ஆனா சர்ச்சுக்கு வரும்போது அப்படி எந்த சட்டமும் இல்லை, எப்ப வேணாலும் வரலாம், நடுவில் எழும்பியும் போகலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அது பாவம் இல்லை, நல்லதல்ல, அடுத்தது பாவம் வரும். And so when we go to our workplaces or places of education, if we do not go at the right time, there will be an inquiry and we'll be given a memo. But however, when we come to the church, we come as we like, whatever time we like, even we get up in the middle. So it is not sin, but however it is not at all good, but the next thing is sin. ஆக நன்மை அல்லாத இந்த காரியங்கள் நமக்கு பாவத்தின் வாசலாய் மாறுகிறது. And all these things that is not good, then it becomes the door to sin. ஆகையால் நாம் கஷ்டப்பட்டு இடித்த காரியங்களை மறுபடியும் கட்டி எழுப்பக்கூடியதான இல்லை சூழ்நிலைகள் பிசாசோடு ஒத்துழைக்கிறோம். Or in other words, we are just cooperating with Satan, where he tries to build up all those things that we have already destroyed. ஆகையால் இந்த இடித்த காரியங்களை பிசாசு மறுபடியும் கட்டி எழுப்ப முயற்சி செய்யும்போது மறுபடியும் இடிக்கக்கூடியவர்களாய் மாறணும். So when Satan tries to build up all those things that is being already destroyed, then we have to have the strength even to destroy it once again. ஆகையால் உங்களுடைய பிரதிஷ்டைகளை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். So keep your consecration. உங்களுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளுங்கள். Keep your life of separation with all diligence. இல்லை என்றால் இடிக்கப்பட்ட காரியங்களை இந்த வாசல்கள் வழியா மறுபடியும் பிசாசு கட்டி எழுப்ப வருவான். Or if that is not so, Satan will come to you through these doors so that he might build up all those things that we have already destroyed. இந்த காரியத்தில் நம்முடைய மாம்சத்தின் செய்கைகளை அழிக்காமல் ஒத்துழைத்தால் இடித்தவைகளை மறுபடியும் கட்டுகிறோம், மீறுதல் செய்கிறோம். In these things, if we do not destroy, mortify the deeds of the flesh, then we are become the doors where it is being built that is being already destroyed. தனிப்பட்ட ஜீவியத்துல நமக்குள்ள இருக்க அந்த தவறான புரோகிராம்ஸ், மாம்சத்தின் பழக்கங்களை நாம் அழிக்க வேண்டும். In our personal life, all the wrong programs and all wrong habits, we have to destroy it. அதாவது சில நேரத்துல தானா நம்முடைய கை மொபைல் போன் கிட்ட போ, நம்ம ஒண்ணுமே யோசிக்கும், அதுல ஒண்ணும் இருக்காது, ஆனா தானா போயிட்டு தானா நோண்டும், அதுல ஒண்ணுமே இருக்காது, ஆனாலும் நம்முடைய கை அதுல போய் பழகிடுச்சு. Sometimes automatically our hands will move towards the mobile phone. We will not even try to do it, but it will automatically go and it will all do find it all the things in the mobile. அப்ப அந்த தவறான ப்ரோகிராம்ஸ் எல்லாம் நாம் அழிக்க வேண்டும். So we have to destroy all those wrong programs. ஏற்கனவே கஷ்டப்பட்டு அழித்த காரியங்கள் மறுபடியும் எழும்பாதபடிக்கு நம்முடைய லைஃபை மெயின்டைன் பண்ண வேண்டும். We have to maintain our life so that we might destroy all those things and which is trying to come out or trying to build it up. அது மாத்திரமல்ல, not only that, இது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படித்ததான பாடம். This is the lesson that we learned in Galatians chapter 2 verse 18. ஆனால் 102ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தின்படி, but however in Psalm 102 verse 15 and 16, பாழாய் போன சீயோனை கர்த்தர் மறுபடியுமாய் கட்டி மகிமையில் வெளிப்படுவார். God shall build up the Zion that is laid desolate and he shall appear in his glory. ஒரு சபையாக நம்மை பார்க்கும்போது நம்முடைய எதிராளியாகிய பிசாசு அவன் குண்டுகளை போட்டு எவ்வளவு அழிவை சபைக்குள் உண்டு பண்ணிவிட்டான். And when we see us as a collectively as
as a church, Satan is trying to work against us, and he has cast so many bombs to destroy us. அநேகருடைய விசுவாசத்தை அழித்து போட்டார். He has destroyed the faith of many. அநேகருடைய ஜெப ஜீவியத்தை அழித்து He போட்டார். has destroyed the prayer life of many. அநேகருடைய எளிமையை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எளிமையை பிசாசு அழித்து He போட்டார். has destroyed the simplicity in Christ of many. அநேகருடைய ஐக்கியத்தை அவன் அழித்து He has போட்டார். destroyed the fellowship of many. அநேகருடைய பரிசுத்தத்தை அவன் அழித்து He has போட்டார். destroyed the holiness of many people. அநேக வீடுகளிலுடைய அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம், அநேகருடைய வீட்டுகளுடைய குடும்ப ஜெபம் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. And many of the family prayers and many of the morning praising in many of the families, it is already being destroyed. அநேகருடைய தியாக ஜீவியத்தை பிசாசு அழித்து போட்டான். And many, he has destroyed the sacrificial life of many people. அநேகருடைய சுவிசேஷம் சொல்லுகிற தன்மையை பிசாசு அழித்து He has போட்டான். destroyed the aspect, the nature of preaching the gospel of many. இப்போ உலர்ந்து போன, அழிந்து போன, காய்ந்து போனவர்களை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண அற்பமான base Christian life. And we are living as a life, as a base Christian life, dried and separated, and it is being in a desolate state. அப்ப இந்த இடிக்கப்பட்ட சீயோனை மறுபடியும் கட்டுகிறதான தொழிலில் நாம் எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்து ஈடுபட வேண்டும். So we all should cooperate in the business of building up the Zion that is life that is destroyed. ஒன்றாய் உபவாசம் எடுக்க வேண்டும். We have to take fasting in one accord. ஒன்றாய் ஜெபிக்க வேண்டும். We have to pray with unitedly. ஒன்றாய் அழ வேண்டும். We have to cry with one accord. ஒன்றாய் விழித்திருக்க வேண்டும். We have to keep awake on accord. அந்த கிருபையினால போன வெள்ளிக்கிழமை நடந்ததான அந்த முழு இரவு ஜெபத்துல எத்தனையோ பேர் முழு இரவும் காத்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். By the grace of God, in the last Fridays all night prayer, many people we have waited on the Lord all throughout the night, united. So I was very glad, and even God is also glad on that. நாம் நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு அதிகமா ஜெபிக்கவில்லை. அப்படிப்பட்ட தருணம் கொடுக்கப்பட்டிருந்தும் நிறைய பேர் மைக்கில பொதுவான காரியங்கள் தான் சொன்னார்கள். We did not pray for our personal things, though there are chances and opportunities given to share their personal problems. The people shared only the common and the general problems. இப்படி நாம் கொஞ்சம் பேரா இருந்தாலும், அதிக பாரம் இருந்தாலும், நாம் ஜீவனை கொடுத்து நாம் மறுபடியும் இடித்தவைகளை கட்ட வேண்டும். And even we are very few, even though we have so many burdens, where we should be united and we have to lay down our life. நெகேமியாவினுடைய காலத்தில் மண்மேடு அதிகமா இருந்தது என்று இடிக்கப்பட்ட இடங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In the days of Nehemiah there were so many mounds where it is being destroyed. வாசிகள், மண்மேடு அதிகமா இருந்தது. 4:10 நெகேமியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது யூதா மனிதர், சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். கட்டவே முடியாது, எல்லாம் இடிஞ்சு போச்சு, மண்மேடு அதிகமா இருக்கிறது. There's much rubbish அப்படிதான் இங்கிலீஷ்ல இருக்கு. And we are not able to build it up, there is much rubbish. அப்போ ஆனால் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, but when we read the initial verse, வாசிங்க 6ஆம் வசனம், verse 6, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். மண்மேடு அதிகமா இருந்தாலும், பாரம் அதிகமா இருந்தாலும், கட்டக்கூடாத சூழ்நிலை இருந்தாலும் ஜனங்களுக்கு வேலை செய்ய ஆவலாய் இருந்தார். They had a mind to work. And there are so many rubbish and the people are not able to build it up, but however the people had mind to build it. அதுபோல நாம் எல்லாரும் சேர்ந்து இடிக்கப்பட்டதான ஆலயத்தை, தேவனுடைய சபையை மறுபடியும் கட்டுவோமாக. So let us all join together and let us all build the church that is destroyed. அநேகருக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பாரங்களை தந்திருப்பதில் கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறார். God is so much glad that many people have such a burden, the spiritual burden in their heart. நம்முடைய சத்ரு இடித்த எல்லா காரியங்களையும் மறுபடியும் கர்த்தர் கட்ட மனதா இருக்கிறார். அவரோடு சேர்ந்து வேலை செய்ய ஆட்கள் வேண்டும். The Lord is mindful to build all the things that the enemy has already destroyed. Let us all cooperate with God to build it up again. சில வருடங்களுக்கு முன்பாக தாஜ் கோரமண்டல் மும்பையில் சில தீவிரவாதிகள் பாம் வைத்து அதை சேதப்படுத்தினார்கள். Few years ago the terrorists they destroyed many of the building of the Taj Coromandel. அப்பொழுது அதனுடைய ஓனர் டாடா அவர்கள் சொன்னார், and on that day the owner of the building Tata said, இதை நான் மறுபடியும் கட்ட போகிறது மாத்திரமல்ல,
ஆரம்பத்தில் அது எப்படி இருந்ததோ அதே மகிமை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னார். Not only I'm going to rebuild it again, but I'm going to bring it back to the initial, the former glory it had. அதே போல நம்முடைய ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். So also our God has also decided in the same way. இடிந்து போன சீயோனை கர்த்தர் மறுபடியும் கட்டுவார். He is going to build up the Zion that is destroyed. நாம் புலம்பலில் வாசிக்கிறோம், சீயோன் பாழாய் இருக்கிறதுனால் நரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. In the book of Lamentations we read, because Zion is laid desolate, the fox is running inside. சீயோன் விசாரிப்பற்ற சீயோன், யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல சீயோன் மேல. And it is an uninquired Zion where no one is inquiring about it. அதிகமாய் தாக்கப்படுகிற சீயோன். It is a Zion that is being attacked more. உண்மையாகவே எத்தனை குற்றங்கள் உள்ள சீயோன். And truly there are so many faults which are in the Zion. ஆனால் இந்த விசாரிப்பற்ற சீயோனை கர்த்தர் சர்வபூமியின் மகிழ்ச்சியாய் மாற்ற போகிறார். But however God is going to make this Zion that is not inquired as a joy of the whole world. அதனுடைய நித்திய கீர்த்தி உள்ள இடமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். He is going to make it as a place of eternal praise. அதனால அந்த காரியத்தில் ஒத்துழைக்கிறவர்கள், வெளிப்பாடு உள்ளவர்கள் தேவையாயிருக்கிறார்கள். So we need people who would like to cooperate and who would like to join along with us. ஆகையால் இந்த காரியத்துக்காக நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறார்கள். So for this particular thing all the Sunday school children are going to praise. எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கண்ணை மூடுங்க. All the Sunday school children close their eyes. நாம் எல்லாரும் அவர்களோடு சேர்ந்து நாமும் பிள்ளைகளைப் போல தாழ்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are also going to join along with them, humbling ourselves as little children, and we are going to offer praises unto God. ரெண்டு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to offer praises for two things. ஒன்று, ஏற்கனவே இடித்த காரியங்கள், நாம் வேண்டாம் என்று தள்ளி வைத்த அந்த காரியங்களை மறுபடியும் சாத்தான் கட்ட முயற்சி செய்கிறான். அதாவது சாத்தான் என்று சொன்னால் நம்மேல் உரிமை பாராட்டுகிற அந்த பிசாசு கூட்டம். So one thing that we have already destroyed, Satan, when we Satan, it is a group of people who tries to claim ownership of us. எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கண்ணை மூடுங்க. நல்ல பிள்ளைங்க, நாங்க சொல்லும் போது எல்லா கண்ணை மூடி எங்களுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். All Sunday school children close their eyes. You are good children, so when I say all these points you have to close the eyes and lift up your praises to God. எங்களுக்குள் என்னெல்லாம் காரியங்களை பிசாசு மறுபடியும் கட்ட, அந்த அழிவுக்குரிய காரியங்களை கட்ட முயற்சி செய்கிறானோ எல்லாமே மறுபடியும் இடிக்கப்பட வேண்டும். And all the things that Satan is trying to build it up, the things that we have already destroyed, it should be destroyed once again. இங்க யாராவது விட்ட காரியங்களை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறீங்களா? Is there anyone who have already tried to restart the things that we have already hated? கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you. மறுபடியும் இடிக்கும்படியாய் இந்த பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ண போகிறார்கள். And the children are going to offer praises so that it has to be destroyed once again. ஆனா இந்த கூட்டத்தில் சில அழிவுகள் உண்டாக வேண்டும். And in this meeting there should be some destructions. பைபிள் சொல்லுகிறது நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, ஆனால் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய விதத்தில் தேவ பலன் உள்ளது. And the scripture says our weapons are not carnal but they are mighty to the stronghold, to pull it up all the strongholds. நம்முடைய துதிகளுக்கும் பேரழிவு உண்டாக்கக்கூடிய வல்லமை உண்டு. Even for our praises there is a power to create mass destruction. கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணினா போதும், நிறைய பிசாசு அழிக்கப்பட போகிறது. And he said that we offer little praises, many of the demons are going to be destroyed. நாம் ஸ்தோத்திரம் பண்ணினால் போதும், நிறைய அழிவுக்குரிய பில்டிங்ஸ் ஆண்டவர் இடிக்க போகிறார் இன்றைக்கு. And if he said that we offer little praises, God is going to destroy many buildings. பிள்ளைகளோடு கூட நாமும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us join along with the children and let us offer praises unto God. துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் கோட்டைகளை தகர்த்து போடுவார். When we start to praise, God will bring down all the towers and ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் அந்த மாளிகைகளை பிடுங்கி எடுப்பாரா. God is going to pluck out from the foundation. யாராவது இங்கே வேலை செய்ய ஆவலா இருக்கிறீர்களா? Is there anyone who are ready to join with us? மண்மேடு அதிகமா இருந்தாலும் அதை நாம் வேலை செய்ய ஆவலா இருக்கிறோமா? Though there are rubbish and mounds, are we ready to have the mind to work? அவன் சீயோனை பாழாக்குகிறானே அந்த சத்ரு, அவனுடைய கோட்டைகளை இப்பொழுது நாம் இயேசுவின் நாமத்தில் பாழாக்குவோமாக. He is the enemy that tries to make Zion as a desolate place. By the name of Jesus, let us make him a desolate place. Be
டிவி பார்க்கிற பிள்ளைகள், the children who are seeing TV, வீடியோ கேம்ஸ் விளையாடுகிற பிள்ளைகள், the children who are playing video games, சினிமா பார்க்கிற பிள்ளைகள், the children who are watching movies, எல்லாரும் அந்த பில்டிங் எல்லாம் இடிக்கப்பட வேண்டும். all such buildings they have to destroy it. அதுபோல நம்மத்தில் என்னென்ன அக்கிரமங்கள் மறுபடியும் எழும்புகிறதோ இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட வேண்டும். So also all the iniquities that is trying to come up in our lives, in the name of Jesus, let all them be destroyed. வல்லமையோடு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். துப்பாக்கிகள் மத்தியில் மிஷின் கன் என்கிற ஒரு கன் இருக்கு. Among the guns there is called machine guns. சாதா கன் ஒரு புல்லட் தான் வெளியே வரும். Ordinary gun only one bullet will come out. அதுக்கப்புறம் திருப்பி லோட் பண்ணணும். And we have to reload it. ஆனா மிஷின் கன் அப்படி இல்ல. But the Sten gun or the machine gun is not so. ட்ரிகரை பிடிச்சா அந்த குண்டுகள் பறக்கும். The moment that we press the trigger, the bullets will come out continuously. ஒன்னு மிஸ் பண்ணினா அடுத்த குண்டு சத்துருடைய நெஞ்சில போய் பாயும். Even one bullet misses, the next bullet will target it. அதுபோல நம்முடைய துதிகள் மிஷின் கன் மாதிரி தான். So our praises are like the Sten gun. எத்தனையோ துதிகள் சத்துருடைய பாளையத்தில் போய் வெடித்துக் கொண்டிருக்கிறது. There are so many praises that is going exploding in the camp of the enemy. அவன் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயங்களில் கட்டுகிறதான கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுகிறது. All the buildings that is trying to build up in our life, in our family, in the church, in the name of Jesus, it is being destroyed. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆழ்விக்குரிய அந்த கர்த்தரை உயர்த்துகிற துதிகளை ஏறெடுப்போமாக. And some more time, let us lift up the praises that can cause destruction among the enemy. நம்ம சத்துருவின் ராஜாக்களை கட்டுவோம். Let us bind the kings of the enemy. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us praise God. இரண்டாவது, நம்மத்தில் பாழாய் போன எத்தனை அனுபவங்கள் உண்டு. There are many experiences with us laid desolate. பாழாய் போன குடும்ப ஜெபங்கள் மறுபடியும் கட்டப்பட வேண்டும். The family prayers that is being laid desolate, it has to be built up again. பாழாய் போன அதிகாலை ஸ்தோத்திர ஜெபங்கள் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். All the morning 4 o'clock praising should be built up again. பாழாய் போயிருக்கிற பரிசுத்தம் மறுபடியும் வெளிப்பட வேண்டும். The holiness that is laid desolate, it should be built up again. ஐக்கிய குறைவு மறுபடியும் ஐக்கியமாய் மாற வேண்டும். All the shortcomings in our fellowship, it should be built up again. பாழாய் போயிருக்கிற ஆத்தும பாரம் மறுபடியும் நம்முடைய உள்ளங்களில் எழும்ப வேண்டும். The burdens for souls, it is once again, it has to come out of our hearts. செத்து போய் கொண்டிருக்கிற சபை மறுபடியும் எழுப்புதல் அடைந்து மறுமலர்ச்சி அடைய வேண்டும். The church that is dying, it should come out with a great revival and it should blossom once again. Let us praise God. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம்
ஆமென். நாம் இப்பொழுது ஒரு சண்டே ஸ்கூல் கோரஸை பாட போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. Now we are all going to sing a Sunday school chorus. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்மை எதிர்ப்பவன் யார்? யார்? When God is on our side, who is it that can stand against us? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுவோன் யார்? Who is that person who can accuse a person who is chosen by God? முற்றும் ஜெயம் இயேசுவினால் முற்றும் ஜெயம் கொள்வோம். Total victory in the name of Jesus. We get the total victory. பாட்டு தெரிஞ்சவங்க நன்றாய் கைகளை தட்டி விசுவாசத்தோடு பாடுவோமா? People who already know this song, let us clap our hands and let us sing out of faith. இந்த பாட்டும் இரண்டு காரியங்களை செய்ய போகிறது. This song is going to do two things. நாம் ஆண்டவரை ஆராதித்து பாடுகிறதுனால இதுவும் குண்டாய் மாறி சத்துரு அழிக்க போகிறது. When we worship the Lord and sing, even this song is going to become a bomb and it's destroyed. It is going to destroy the enemy. அது மாத்திரமல்ல, நாம் விசுவாசத்தினால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சவால் விடுகிறதுனால் கர்த்தர் ஒரு கட்டிட வேலையை சீயோனில் செய்ய போகிறார். So also when we challenge saying, who is that person who can accuse the chosen of God, then there is a work of building that is happening within us. பின்மாற்றத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். All child of God on the backslidden say, God is concerned about you. அழிந்தவைகளை மறுபடியும் கட்டி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சோகமாய் இருக்காதே, கர்த்தர் உன் பட்சத்தில் இன்னும் இருக்கிறார். Oh child of God, you're trying to build up the things that is destroyed. You do not be silent. The Lord is with you. தேவன் உன்னை இன்னும் கைவிடவில்லை, நீ உன்னையே விட்டு விடாதே. The Lord has not yet left you. You yourself do not leave you. தேவன் நம் பட்சம் இருக்கும்போது நம்மை எதிர்ப்பவன் யார்? யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுவன் யார்? மறுபடியுமாக, தேவன் நம் பட்சம் இருக்கும்போது நம்மை எதிர்ப்பவன் யார்? யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுவன் யார்? முற்றும் ஜெயம் இயேசுவினால், முற்றும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றும் ஜெயம் இயேசுவினால், முற்றும் ஜெயம் கொள்ளுவோம். ஆமென். முற்றும் ஜெயம் இயேசுவினால், முற்றும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றும் ஜெயம் இயேசுவினால், முற்றும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றும் ஜெயம், முற்றும் ஜெயம் இயேசுவினால், முற்றும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றும் ஜெயம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is the total victory? அந்த டாட்டா சொன்னாரு, நான் மறுபடியும் கட்டுகிறது மாத்திரமல்ல, ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அந்த மேன்மைக்கு நான் கொண்டு வருவேன். As Tata said, it is not only I'm going to rebuild, I'm going to bring to the state, back to the former glory that it was. அதே தீர்மானத்தோடு, அதே வைராக்கியத்தோடு தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். With that same decision, with that same zeal, God is in our midst. ஒருத்தர் வைராக்கியம் இருக்கும்போது எப்படி பல்ல கடிச்சு உதடை கடிச்சிட்டு இருப்பாரோ அதே போல தேவன் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். As the person who is all jealous, as he will bite his teeth, so also God is in our midst. நம் மத்தியில் ஒவ்வொருவரையும் பார்த்து வைராக்கியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். And to see each and every one of us, he is so much jealous. நான் உன்னை என்னை போல் மாற்றும் வரைக்கும் நான் மௌனமாக இருக்க மாட்டேன். Till I make you as myself, I will never be silent. என் பிரியமே, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லும் வரைக்கும் நான் உன்னை கட்டுவேன், உனக்குள் இருக்கிறது அழிப்பேன். I will try to just build you up and I will destroy the thing that is in you till I make you as my beloved, my undefiled one. நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நீ என் பட்சத்தில் இருப்பாயாக. I am on your side, you be on my side. தேவன் நம் பட்சம் இருக்கும்போது நம்மை எதிர்ப்பவன் யார்? யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுவன் யார்? தேவன் நம் பட்சம் இருக்கும்போது
இயேசுவினால்